நாராயணா, இந்த கொசு தொல்லை தாங்க முடியல. எங்க போனாலும் பின்தொடர்ந்தே வருது. மருந்தடிச்சு கொல்லுங்க. டே மணி, நீயா? யார் அது? ஓ மணியா, இப்பதான் வரையா? ஆமாங்கம்மா. வீட்ல எல்லாம் நல்லா இருக்காங்களா? எதை விசேஷம் போல? ஆமாம்மா, அண்ணனுக்கு கல்யாணம் வச்சுருக்கோம், அதான் பத்திரிக்கை கொடுத்துட்டு போகலான்னு வந்தம்மா. வாங்கிக்கோ. ஓ அப்படியா, ரொம்ப சந்தோஷம். எப்போ வச்சுருக்கீங்க? வர பிப்ரவரி 10ஆம் தேதிமா. சரி சரி, கண்டிப்பாக குடும்பத்தோடு வந்துடுமா? சரி கண்டிப்பாக வந்துடுறோம். அப்பா எங்கேங்கம்மா? அப்பா கொஞ்சம் வெளியில் போய்க்கிறாரு, இப்போ வந்துடுவார். அப்பா வந்தால் சொல்லிங்கம்மா. சரிம்மா, எங்களுக்கு டைம் ஆச்சு, கிளம்புறம்மா. சரிம்மா. அவனு எதுக்கு இங்கே வந்துட்டு போகிறானுங்க? என் ஃப்ரெண்டு அவன் அண்ணா கல்யாணம் சொல்லி பத்திரிக்கை கொடுக்க வந்தான். என்னடா பழக்க வழக்கு வச்சிருக்க? ஏன்ப்பா என்னப்பாச்சு? அவன் என்ன ஜாதி, நம்ம என்ன ஜாதி? ஒரு தராதரம் பார்த்து பழக்க வழக்கு வச்சுக்கிறது நீ. இந்த ஜாதி வேறு இன்னும் உங்களை விட்டு போகலப்பா. ஜாதி பற்றி பேசுகிற அளவுக்கு பெரிய ஆளாயிட்டேன். உங்களெல்லாம் திருத்தவே முடியாது. நீங்களும் திருந்துவீங்க ஒரு நாள். எங்கடா போற? எங்கேயோ போகிறேன், உங்களுக்கு என்ன? திரையில் நடிப்பது மட்டுமே நாடாளும் தகுதியை தந்துவிடுமா என்று நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார். கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாம் தமிழர் கட்சி சார் பேஷண்ட்டோட கண்டிஷன் என்னம்மா? டாக்டர், பேஷண்ட்டுக்கு தலையில் அடிபட்டிருக்கு, பிளட் ரொம்ப லாஸ் ஆகிருக்கு. அப்படியா? பிளட் ட்ரான்ஸ்ஃபியூஷன் பண்ணணும். வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம், வந்துட்டுருக்காங்க. பேஷண்ட்டோட ரிப்போர்ட் கொடுமா. டாக்டர், மானிட்டர் பண்ணிகிட்ருக்கோம். பேஷண்ட்டோட ரிப்போர்ட் ஸ்கேனிங்லாம் எடுத்தாச்சு.
இன்ஜெக்ஷன் எல்லாம் போட்டாச்சு. எவ்ரி 1 hour எனக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டே இருங்க, சரிங்களா? டாக்டர் டாக்டர் என் பையனுக்கு என்னாச்சு டாக்டர்? பிளட் ரொம்ப லாஸ் ஆகிருக்கு. ம். பிளட் ட்ரான்ஸ்ஃபியூஷன் பண்ணி ஆகணும். இம்மீடியட்டாக O நெகட்டிவ் பிளட் குரூப் அரேஞ்ச் பண்ணுங்கள். என் பையனை காப்பாற்றிடலாங்களா டாக்டர்? எதுவாக இருந்தாலும் 24 hours கழிச்சு தாங்க சொல்ல முடியும். மாமா என்னாச்சு மாமா? மாப்பிள்ள ஏதோ ரத்தம் வேணுமாம்மா, O நெகட்டிவ் ரத்தம் ஆமா, அது இருந்தால் காப்பாற்றிடலாமாம்மா? மாமா மாமா எனக்கு அதே குரூப் தான், நான் பிளட் கொடுக்குறேன், அழுகாதீங்க. சிஸ்டர் O நெகட்டிவ் பிளட் வேணும்னு கேட்டிருந்தீங்களாம்மா, என்னோடது அதுதான். உங்களுது O நெகட்டிவா? வாங்க. ஆமாங்க. சிஸ்டர் மாப்பிள்ளைகிட்ட ரத்தம் எடுத்துட்டீங்களா? நேற்றுக்கு நைட் அவர் ட்ரிங்க்ஸ் பண்ணியிருந்தாரு. அவர்கிட்ட இருந்து பிளட் எடுத்துக்க முடியாது. வேறு ஏதாவது டோனர் இருந்தால் அரேஞ்ச் பண்ணித்தாங்க. அட பாவமே. சாரி மாமா. அப்பா எனக்கும் அதே ரத்தம் தான்ப்பா, நான் கொடுக்குறேன்ப்பா. நீயா? நாங்கள் என்ன ஜாதி, நீ என்ன ஜாதி? நீ எல்லாம் ரத்தம் கொடுக்காத. ஏயா நம்ம பையன் அங்கே சாக கிடக்குற? உனக்கு உன் ஜாதி வெறிதே பெருசா போச்சு இல்ல? பெத்த வயிறு பத்தி எரியுது. என் பையனுக்கு மட்டும் ஏதோ ஒன்று ஆச்சு, அவ்வளவுதான். ஜாதி வேண்டாம் ஜாதி வேண்டாம்னு 1000 பேர் வந்து சொன்னாலும் நீயா பார்த்து திருந்துற வரைக்கும் ஜாதி வெறி உன்னை விட்டு போகாதில்ல. ஜாதி வெறினால பல உயிர்கள் போயிருக்கு. என்னோட பையன் உயிருக்கு ஏதாவது ஒன்று ஆச்சு, அப்புறம் என்னை உயிரோடவே பார்க்க முடியாது, சொல்லிட்டேன். இத்தனை நாளா நான் என் பையனுக்கு வேண்டியதே பொறுமையா இருந்தேன். இப்போ என் பையனே சாக கிடக்குறான். அந்த பையனுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சு, நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். டாக்டர் பயப்படாதீங்க, உங்கள் பையன் பொழைச்சிட்டான். ரொம்ப நன்றிங்க டாக்டர். நன்றி எனக்கு சொல்லாதீங்க, அந்த பையனுக்கு சொல்லுங்கள். அப்பா ரத்தத்தில் ஜாதி பார்க்காதீங்கப்பா. ஜாதி ஜாதின்னு போயிட்டு இருந்தால் இந்த உலகத்தில் நம்ம எதுவுமே கிடைக்க போகிறது இல்லைப்பா. நம்ம குழந்தைகளுக்கு நல்லது எது கெட்டது எது நம்ம தான்ப்பா சொல்லிக் கொடுக்கணும். நம்ம எதை விதைக்கிறோமோ அதை தான்ப்பா அறுவடையும் பண்ண முடியும். இந்த உலகத்தில் நல்லவன் கெட்டவன் ஏழை பணக்காரன் ஜாதி மதம் இனம் மொழி இது எதுவுமே பார்க்காத வர ஒரே உறவு நட்பு தான்ப்பா. அதை கிளங்க பிடிக்கிறாருங்கப்பா. மாமா இந்த ஊர்ல தான் இதுக்கு பேரு பஸ். விக்கி விக்கி உன் ஃப்ரெண்டு மணி, அவனை இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு மதியானம் சாப்பாடு கூப்பிடு. என்ன சொன்னீங்க? பெற்றவங்க நாம தான் பிள்ளைகளுக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு சொல்லி வளர்க்கணும். நம்மளே தப்புன்னா வளர்ந்து வர சமுதாயத்துக்கு நம்ம தான் எடுத்துக்காட்டாகவும் வழிகாட்டியாகவும் இருக்கணும். வளர்ந்து வர சமுதாயம்லாம் நல்லா தான் இருக்குது. ஆனால் அதை வளர்த்துற நம்ம மாறுன்னு சொன்னால் எதுவுமே மாறாது. மாற்றத்தை முதல் நம்மகிட்ட இருந்து ஆரம்பிக்கணும். அப்போ தான் மற்றவங்களுக்கு நாம் சொல்ல முடியும். நான் என்றைக்குமே எல்லா இடத்துலையும் சொல்லுவேன், என் நண்பனோட ஜாதியும் மதமும் எனக்கு என்றைக்குமே தெரியாது, நான் தெரிஞ்சுக்கவும் விரும்பல. என் நண்பன் அதோட அவ்வளோதான். என்னோட இக்கட்டான சூழலில் எனக்கு கூட நின்னது என் நண்பர்கள் மட்டும்தான். அது எல்லா சூழலையும் சரி, நான் சோர்ந்து போயிருக்கும் போதும் சரி, பணம் இல்லாத சூழலாக இருந்தாலும் சரி, நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாலும் சரி, என் மனசு மூளை எல்லாத்தையும் தூக்கி ஓரமாக வச்சுட்டு என் இஷ்டத்துக்கு நான் என்ன வேணால் பேசிட்டு சந்தோஷமாக இருக்கலாம். அது வாழ்க்கையில் எனக்கு கிடைச்ச நண்பர்கள் மட்டும்தான்.